எப்பப்பா எங்கே பார்த்தாலும் எல்பிஜி கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தட்டுப்பாடு ஆகிடுச்சு. டீ கடைலாம் வந்து ஈவினிங் ஆப்ரேட் ஆக மாட்டுது, வடக்கடையெல்லாம் மூடிட்டானுங்க. ஓகே, ஆனால் இந்த எல்பிஜியை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண வரல. ஓகே, அது தப்பு, அது மோடி பார்த்துப்பார். ஓகே, மோடிக்கு முன்னாடி ஒருத்தர் பிரதமராக இருந்தார். ஓகே, மன்மோகன் சிங். அவர் வந்து எல்பிஜின்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிக்ஸில் ரிஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்தார். அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஓஎஸ் எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. எல்பிஜி, எல்னா லிபரலைசேஷன், பினா ப்ரைவேட்டைசேஷன், ஜினா குளோபலைசேஷன். தாராளமயமாக்குதல், தனியார்மயமாக்குதல், உலகமயமாக்குதல். ஓகே, லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன, தாராளமயமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் கவர்மெண்ட் வந்து 100 ஃபார்ம் கொடுத்து 5 வருஷம் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணுன்னா வெயிட் பண்ணணும். கவர்மெண்டோடைய லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து அதை கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிஸ்னஸில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லிபரலைசேஷன். அடுத்தது ப்ரைவேட்டைசேஷன். முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஏர்லைன்ஸு, பேங்கிங் செக்டர், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தனியாருக்குள்ள என்டர் ஆகிட்டாங்க. ஸோ ப்ரைவேட் ஆல்சோ கேன் என்டர். ஓகே, முன்னாடி வந்து இந்தியன் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருளை வந்து கம்மியாக தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்தியன் எக்கனாமி வந்து என்ன பண்ணிட்டாங்க, குளோபல் எக்கனாமி கூட இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அது வந்து என்ன பண்ணுறது, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுற பொருளை உலகத்தில் எங்கேனாலும் விற்றுக்கலாம், எங்கே விற்பனை பண்ணுற பொருளையும் நம்ம எங்கேனாலும் வாங்கிக்கலாம். ஸோ கண்ட்ரி வந்து ட்ரேடு ஃப்ரீ ஆகிடுச்சு. இது குளோபலைசேஷன். இந்த ரிஃபர்மேஷனை கொண்டு வந்தது யார் அப்படின்னா எல்பிஜி. ஓகே, மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இதை கொண்டு வந்தார், பிரைம் மினிஸ்டரும் ஆனார். இதனால் இப்போ மோடி வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த எல்பிஜி பிரச்சனையை சால்வ் பண்ணல அப்படின்னா அவர் திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. தயவுசெய்து சீக்கிரமாக அந்த எல்பிஜி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.